குல்ஃபி 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 அப்படின்னு நம்ம தெருவில் வரும் பார்த்தீங்களா, அந்த குல்ஃபி ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட். சுட்டரிக்கும் கோடைக்கு குளிர்ச்சியான குல்ஃபி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் கார்ன்ஃப்ளவர் எதுவும் சேர்க்காம நம்ம வீட்டிலையே இருக்கக்கூடிய பால், சர்க்கரை இதெல்லாம் வச்சு ரொம்ப அருமையாக இந்த குல்ஃபியை நம்ம செய்யலாம். ஒரிஜினல் மாவா குல்ஃபி கடையில் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அந்த ஐஸ்கிரீம் தான் இன்றைக்கி வீட்டிலே ரொம்ப சுலபமான முறையில் செய்ய போகிறோம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவே நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் இந்த ரெசிபிக்கு 1.5 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு 1 லிட்டர் பாலில் செய்து பாருங்கள். 1.5 லிட்டர் பாலை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கணும். இந்த பால் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, ஃபுல் க்ரீம் மில்க்குன்னு இருக்கும் பார்த்தீங்களா, ஃபுல் ஃபேட் மில்க், ஃபுல் க்ரீம் மில்க் இருக்குல்ல, அந்த மாதிரி பால் பார்த்து வாங்கிக்கணும். பாலை பாத்திரத்துக்கு ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த சட்டியை ஒரு தடவை நீர் காய்ச்சிக்கங்க. அதாவது நம்ம எந்த சட்டி வச்சு காய்ச்ச போகிறோமோ, எந்த பேன் வச்சு காய்ச்ச போகிறோமோ அந்த பேனில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு, அந்த கரண்டியும் அதே போல் அந்த தண்ணியில் போட்டு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமே இந்த ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ 3 பேக்கெட் பால் இதில் ஊற்றிட்டேன். பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த குல்ஃபி ஐஸ்கிரீமுக்கு நமக்கு முக்கியமான வேலையே என்ன அப்படின்னாக்கா, இந்த பாலை காய்ச்சி எடுக்கிறது தான். கரெக்டான பக்குவத்தில் இந்த பாலை அடிப்பிடிக்காமல் காய்ச்சி எடுக்கணும். தர்பூஸ் பழத்தில் வெயிலுக்கு 2 விதமான குழுகுழு ரெசிபிஸ் போட்டிருக்கேன். தர்பூசணி பழத்தில் ஐஸ்கிரீமும் அதே போல் ஜூஸும் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா எடுத்து செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அதாவது இந்த பாலாடை தான் இந்த ஐஸ்கிரீமுக்கு ஸ்பெஷலான டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த பாலாடை என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, நம்ம பால் காய்ச்ச காய்ச்ச ஓரத்தில் படிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை அந்த கரண்டியால் எடுத்து விட்டுக்கிட்டே வரணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இது ஃபுல் க்ரீம் மில்க் அப்படிங்கிறனால சீக்கிரமாக அடிப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் அவசியம் நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே தான் இருக்கணும். பால் கொதிக்க ஆரம்பிச்சோன்னையும் ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சு விட்டுட்டு கொஞ்சம் கைவிடாமல் இதே போல் ஆடைகள் எல்லாத்தையும் எடுத்து விடணும். அதே போல் அடியிலையும் பார்த்தீங்கன்னாக்கா விடாமல் நம்ம இந்த மாதிரி மெதுவாக கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைனாக்கா நமக்கு சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். பாருங்கள், பால் நல்லா ஓரளவுக்கு வற்றி வந்துருச்சு. 1.5 லிட்டர் அளவுக்கு இருக்கக்கூடிய பால் அதை விட கம்மியாக 3/4 லிட்டருக்கும் இன்னும் கம்மியாக ஆகணும். அந்த அளவுக்கு இந்த பாலை வற்ற வைக்கணும். பால்கோவா செய்யும் போது பாலை எந்த அளவுக்கு வற்ற வைக்கிறோமோ அது போல் இந்த பாலை வற்ற வச்சுக்கணும். அடுப்பு ஃபுல் ஃப்ளேமில் இருந்தாலும் லோ ஃப்ளேமில் இருந்தாலும் கைவிடாமல் நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைனாக்கா அடி பிடிச்சிருங்க. இன்றைக்கி நீங்கள் ஐஸ்கிரீம் செய்ய போகிறீங்க அப்படின்னாக்கா, காலையில் என்ன பண்ணுங்கள், ஒரு 10 முந்திரி 10 பாதாம் எடுத்து ஊற வச்சுருங்க. ஊற வச்சு இதை நம்ம பாலில் அரைச்சி இந்த குல்ஃபி ஐஸ்கிரீமில் சேர்க்க போகிறோம். 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சதுக்கப்புறமா பாதாமில் இருக்கக்கூடிய தோல்கள் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எடுத்துருங்க. ஒருவேளை உங்ககிட்ட பாதாம் பருப்பு இல்லை கைவசம் அப்படின்னாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெறும் முந்திரி பருப்பு சேர்த்தாலே போதுமானது. இல்லை முந்திரி பருப்பு உங்ககிட்ட இல்லை அப்படின்னாக்கா பரவாயில்ல, இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது பால் ஒரு 40% அளவுக்கு வற்றி வந்துருச்சு. இந்த டைமில் ஏற்கனவே ஊற வச்சுருக்க முந்திரியையும் பாதாமையும் கொஞ்சம் பால் ஊற்றி அரைச்சிக்கணும். தண்ணியில் அரைக்க வேண்டாம். பால் ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த பாலில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அதுக்கும் அடுத்து இதில் முக்கியமாக சேர்க்க போகிறது குங்குமப்பூ. நீங்கள் காலையில் எப்போ பாதாமை ஊற வைக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதே சமயத்தில் இந்த குங்குமப்பூவையும் பாலில் ஒரு 10 ஸ்ட்ராண்ட்ஸ், ஒரு 10 குங்குமப்பூ எடுத்து ஊற வச்சுருங்க. இந்த குல்ஃபிக்கு டேஸ்ட்டு கொடுக்கறது இந்த குங்குமப்பூவோட வாசம் தாங்க. அதே போல் இதோட கலரும். அதனால் அவசியம் குங்குமப்பூ சேர்க்கணும். அப்படி இன்கேஸ் குங்குமப்பூவும் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இந்த ஸ்டெப்பையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் பால், சர்க்கரை அது 2ல் மட்டுமே நீங்கள் செய்யலாம். ரொம்ப அற்புதமாக வரும். பாலில் ஊற வச்ச குங்குமப்பூவை சேர்த்ததுக்கப்புறமா இப்போ நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நாம் ஆனால் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா சீக்கிரமாக உடனே அடி பிடிச்சிரும். எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 15 நிமிஷத்தில் இந்த பால் வற்றிருச்சு. அந்தளவுக்கு நல்லா நான் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு தான் பண்ணேன். ஆனால் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தேன். ஒருவேளை நீங்கள் முந்திரி பருப்பை ஊற வைக்க மறந்துட்டாலோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. முந்திரி பருப்பை நீங்கள் ஃபைன் பவுடராக அரைச்சி கூட இதில் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு, பாதாம் விழுது அது 2ஐயும் சேர்த்துட்டு அதுக்கும் அடுத்து நம்ம குங்குமப்பூ சேர்க்குறோம் இல்லைங்களா, அதுக்கும் அடுத்து ஒரு 6லேருந்து 8 நிமிஷம் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க. சர்க்கரை ரொம்ப அதிகப்படியாக சேர்க்க வேண்டிய தேவையில்லை. ஏன் அப்படின்னாக்கா, ஏற்கனவே இந்த பால் வற்றி பார்த்திங்கன்னா நல்ல இனிப்புத்தன்மையாக இருக்கும். அதனால் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க, போதுமானது. இல்லைப்பா எங்களுக்கு சர்க்கரை சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா அதுக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம்.
சர்க்கரையோ வெல்லமோ எது வேணுமோ அதை சேர்த்துட்டு இன்னுமே ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு இந்த ஆடையெல்லாம் ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டதுக்கப்புறம் இதை நம்ம அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிடணுங்க. ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அவசியம் உங்களுக்கு சுகர் டேஸ்ட் எப்படி இருக்குது, போதுமா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் பால்கோவா மாதிரி ஒரு பக்கம் வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுறணும். அடுப்பு ஆஃப் பண்ணோன்னே எடுத்து அப்படியே ஃபேனில் போட்டுருங்க. இது கம்ப்ளீட்டாக ஆறட்டும். இப்போ பாருங்கள், நம்ம குல்ஃபி ஐஸ்கிரீம்கான அந்த ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஏறக்குறைய நமக்கு 80% ஒர்க் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ நல்லா ஆறுன இந்த குல்ஃபி ஐஸ்கிரீம் பால் இருக்குது பார்த்தீங்களா, இதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். நல்லா ஒரு 10 சுற்று கொடுத்து எடுத்திங்கன்னா போதும். இது லிக்விட் தான் அப்படிங்கிறனால நல்லாவே அரைஞ்சிரும். இந்த குல்ஃபி செய்யும் போது எங்கள் வீட்டில் ஒரு பெரிய அதிசயம் நடந்துகிட்டு இருந்துச்சுங்க. அது என்னன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த வீடியோவோட எண்டில். இப்போ எல்லா பாலையும் பாருங்கள் மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இது வந்து நல்ல அழகான லிக்விடாக மாறிடுச்சுன்னு. இந்த லிக்விட் தான் இப்போ நம்ம மோல்டில் ஊற்ற போகிறோம். மோல்டு இருக்கவங்க மோல்டில் போடலாம், இல்லாதவங்க வெறும் கிளாஸில் கூட போடலாம். அவ்வளவு சூப்பராக இருக்குங்க. எதில் போட்டு சாப்பிட்டாலும் சரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. இன்றைக்கி நான் இந்த மோல்டு தான் யூஸ் பண்ண போகிறேன். இது தான் என்கிட்ட இருக்குது. இதில் வந்து நான் என்ன செய்ய போகிறேன், எல்லாத்துலேயும் ஃபில்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை மூடி போட்டு அப்படியே ரெஃப்ரிஜரேட் ஃப்ரீசரில் போட போகிறோம். ரெசிபி செய்யும்போது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது வேறு ஒன்றும் இல்லைங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா என் பசங்க 2 பேரும் அம்மா நான் ஹெல்ப் பண்ணுறேன் நீ ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த ரெசிபி செய்யும்போது அதிசயமாக வந்து 2 பேரும் ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா குழந்தைங்களுடைய ஆல் டைம் ஃபேவரேட் இந்த குல்ஃபிங்க. அதாவது கஷ்டப்பட்டு கால் வலிக்கு நின்று பால் காய்ச்சும் போது யாரும் வரலங்க. ஆனால் இந்த மோல்டில் ஊற்றும் போது ஊற்றி எனக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க எல்லாத்தையும் 2 பேரும் சேர்ந்து மூடி கொடுத்தாங்க. என்ன ஆனாலும் குழந்தைங்களை நம்ம அடுப்புக்கிட்ட விட முடியாது பார்த்தீங்களா. அதனால் இந்த ஒரு ப்ராசஸை மட்டும் அவங்க செஞ்சாங்க. இப்போ நம்ம பாருங்கள் எல்லா மோல்டுலேயும் நம்ம குல்ஃபி ஐஸ்கிரீமுக்கு தேவையான அந்த பாலை ஊற்றிட்டு அப்படியே அதை ரெஃப்ரிஜரேட் பண்ண போகிறோம். உங்கள் ஃப்ரிட்ஜுக்கு ஏத்தாப்பில் நீங்கள் எந்த ஸ்பீடில் வச்சாக்க உங்களுக்கு வந்து ஐஸ் ஆகுமோ அந்த ஸ்பீடில் நீங்கள் வச்சுக்கலாம். நான் வச்சு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஒரு 4லேருந்து 5 மணி நேரத்தில் ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஐஸ் ஃபாஸ்ட் ஆகக்கூடிய மோடில் வச்சோம் அப்படின்னாக்கா 4லேருந்து 5 மணி நேரத்தில் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிருங்க. இப்போ நம்ம மோலில் எப்படி ஊற்றுறதுன்னு பார்த்துட்டோம். அடுத்து கிளாஸில் எப்படி ஊற்றி நம்ம செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன குட்டி கிளாஸ் எடுத்துக்கோங்க. அந்த கிளாஸில் நம்ம ஐஸ்கிரீமுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பாலை ஊற்றிட்டு அது மேலே இது போல் ஒரு ஃபாயில் பேப்பர் போட்டு அதுக்குள்ளே ஒரு குச்சியை சொருவி விட்டுட்டு இதை அப்படியே நீங்கள் ஃப்ரீசரில் போட்டுருங்க. இப்போது 5 மணி நேரத்துக்கு அப்புறமா குல்ஃபி ஐஸ்கிரீம் எடுத்து பிரிக்க போகிறோம். இப்போ எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சாச்சு. இங்கே பாருங்கள் மோல்டுலேருந்து ஃபஸ்ட்டு இந்த ஐஸ்கிரீம்ஸ்லாம் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. அவசியம் நம்ம மோல்டாக இருக்கட்டும் இல்லைனா கிளாஸாக இருக்கட்டும் அதை வந்து அந்த பின்னாடி சைடு வந்து அவசியம் தண்ணியில் காட்டுங்க. தண்ணியில் காட்டினா தான் நமக்கு கொஞ்சம் இலகும். அப்படி இலகி வரும்போது பார்த்திங்கனாக்கா வெளியே எடுக்க வரும். பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டான சூப்பரான குல்ஃபி ஐஸ்கிரீம் தயாராகிடுச்சு. வீட்டிலையே நம்ம ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய இந்த குல்ஃபி ஐஸ்கிரீமை அவசியம் இந்த சம்மருக்கு குழந்தைங்களுக்கு வெயிலுக்கு செஞ்சு கொடுங்க. வீட்டில் பிஸ்தா பருப்பு வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா குழந்தைங்க சாப்பிட போகும்போது பெரியவங்க சாப்பிட போகும்போது கடைசியாக என்ன செய்யுங்க, கொஞ்சம் பிஸ்தா பருப்பை நம்ம கேரட் துருவுறோம் பார்த்திங்களா, அந்த திருகியில் திருகிட்டு இது மேலே லைட்டாக கார்னிஷ் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப டாப்பாக இருக்கும். இன்றைக்கி நான் சொன்ன இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா எல்லா பருப்புகளும் சேர்த்துருக்கோம். அதே போல் இதில் முக்கியமாக குங்குமப்பூவும் சேர்த்து செஞ்சனால தான் இது ஒரு ஒரிஜினல் ரெசிபி அப்படின்னு சொல்கிறேன். அந்த ஒரிஜினல் டேஸ்ட் வந்து அப்படியே இருந்துச்சு. நீங்களும் செய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி வந்துச்சு இந்த டேஸ்ட் அப்படின்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த குல்ஃபி ரெசிபியின் தமிழ் நம்ம டிக்லிங் டேஸ்ட் சேனலுக்கு நீங்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.